வணக்கம் நண்பர்களே. அசாசல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம டிஷா பாவ் இந்த இந்த நாளின் செயலிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவியாவின் புலம்பல் புஸ்தகத்தை நாம் புலம்பி தீர்க்கிறோம். சரி, நான் சொல்லியிருந்தேன், நம்ம தேவாலயத்தை சாலமோனின் தேவாலயத்தை இடிக்கப்பட்டதன் செயலிலே இவர்கள் தங்கள் தேவனை இழந்து விட்டதாக புலம்புவார்கள். தேவாலயத்தின் இழப்புக்காக அவர்கள் புலம்புகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுதான் இந்த நாளின் செயல். அதுக்காக நம்ம புலம்புகிறோம். இப்போ ஆலயம் எந்த அளவுக்கு முக்கியம், ஆலயத்தின் செயல் எவ்வளவு பயன்பாடாக இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். சென்ற பகுதியில், அதாவது முதல் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த உடன்படிக்கை உறவு, மானம், இதெல்லாம் பார்த்தோம். இதில் இது எப்படி இல்லாமல் போயிடுது, எதனால் போயிடுது, எருசலேம் ஆனவள் எதற்காக அழுகிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இவன் என்ன அழுது முடிக்கல. இரண்டாவது அதிகாரத்தில் இந்த இந்த இழந்து போன உடன்படிக்கையின் செயல் என்னெல்லாம் அவளை செய்தது. இப்போ புது வாழ்வு, அதாவது புது வாழ்வுன்னா புது வாழ்வு இல்லை, இது புதிய யதார்த்தம். இப்போ இருக்கிற சூழல், இந்த காலகட்டத்தில் இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு அதிகாரமுமே ரொம்ப தனித்துவமான ஒரு பகுதியாக இருக்கிறது, தனித்துவமான ஒரு செயலை செய்கிறது. இதற்கு தலைப்பு கொடுக்க முடியாது. அதனால் நாம் ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு தனி அதிகாரமே தனி செய்தியை கொண்டு இருக்கிறதுனால நாம் இதை பார்க்குறோம். இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இவள் இழந்து போன பாதுகாப்பு அப்படின்னு போக்குறோம். ஸோ அப்போ ஆண்டவர் என் அண்டை சேர்ந்து கொள்ளுங்கோள் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார். ஸோ இயேசு அழைக்கிறார். சரியா? நம்ம இரண்டாவது அதிகாரத்தை நான் படித்து விடுகிறேன். ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் ஜியோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அவர் தனது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத் தள்ளினார். ஆண்டவர் தப்பவிடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கினார். அவர் யூதா குமாரத்தின் அரண்களை எல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையாக்கி போட்டார். ராஜ்யத்தை அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார். அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பச்சிக்கிற அக்னி ஜுவாலையை போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரிந்தார். பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார். சத்ருவைப் போல் தம்முடைய வலதுகரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானவைகளாம் அழித்து போட்டார். சியோன் குமாரத்தின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்னியைப் போல் சொரிய பண்ணினார். ஆண்டவர் பகைஞன் போலானார். இஸ்ரவேலை விழுங்கினார். அதன் அரண்களை எல்லாம் விழுங்கினார். அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திற்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார். தோட்டத்தின் வேலையை போல இருந்த தம்முடைய வேலையை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் ஜியோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார். தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளிலே ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தரின் ஆலயத்தில்
ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தர் சியோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார். நூலை போட்டார். அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கி கொண்டதில்லை. அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்பச் செய்தார். அவைகளை முற்றிலும் பலனற்று கிடக்கின்றன. அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது. அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார். அவள் ராஜாவும் அவள் பிரபுக்கள் புறஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறார்கள். அவர் பிரபுக்களும் புறஜாதிகளுக்குள் இருக்கிறார்கள். வேதமும் இல்லை. அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. சியோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொள்ளுகிறார்கள். இரட்டு உடுத்தியிருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கியிருக்கிறார்கள். என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுக்குதலை நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. என் குடல்கள் கொதிக்கிறது. என் குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதியிலே மூர்ச்சித்து கிடக்கின்றார்கள். அவைகள் குத்துண்டவர்களைப் போல் நகரத்தில் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாய் என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சியோன் குமாரத்தியாக கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாயிருக்கிறது. உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உமக்கு தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விலகும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளை கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை தொலுக்கி பூரண வடிவும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானோ என்றார்கள். உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறந்தார்கள். ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள். அதை விழுங்கினோம். நாம் காத்திருந்த நாள் இதுவே. இப்பொழுது நமக்கு கிடைத்தது, அதை கண்டோம் என்றார்கள். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்டது தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்பவிடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் தூஷிக்கும்படி செய்தார். உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். அவர் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே, இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கைக்குழந்தைகளும் ஆகிய தங்கள் கர்ப்பக்கனியை தின்ன வேண்டுமோ? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ? இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுகிறார்கள். உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்பவிடாமல் கொன்று போட்டீர். பண்டிகை நாளில் கூம்புகளை வரவழைப்பது போல சுற்றிலும் இருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் நீதியானவனும் இல்லை.
நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் தன் பலிபீடத்தை ஒழித்து விட்டார்னு சொல்கிறார் இல்லையா. சீயோன் குமாரத்தியே மந்தாரத்தினால் மூடினேன். அப்போ இதில் ஆண்டவர் ஜியோன் குமாரத்தின்னு எருசலேம் பட்டணம் சொல்லுகிறார். முதல்ல ஜியோன்னா என்னன்னு தெரியணுமோன்னு, ஜியோன்னா எர்பனாவின் களம், ஒரு களமாக இருந்தது. தாவீது விலைக்கு வாங்கினான். அவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கணக்கெடுப்பு நடத்தினான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினான். அதில் வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பு நடத்தினான். யூதா கோத்திரத்தை கணக்கெடுத்தான். அதெல்லாம் ஆண்டவரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. ஸோ உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன், என்னுடைய பராக்கிரமும் என்னுடைய பாதுகாப்பும் உனக்கு இருக்கும் நேரத்தில் நீ மனிதர்களை எண்ணுவானேன் அப்படின்னு ஆண்டவர் கோபித்து கொள்கிறார். ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த 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 ஜியோன்கிற வார்த்தையை வச்சு நான் இப்போ கோபமாக இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேலியாக இவளை ஜியோன்னு மகிமைப்படுத்தி அதே சமயத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை தான். ஜியோன்னு அவர் சொன்னால் ஜியோன் தான். ஸோ அப்போ ஆண்டவர் இவளை ஒரு டைட்டில் பண்ணுறார், ஒரு ஜியோன்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் துக்கத்தில் இருக்கார். ஸோ கோபமாகவும் இருக்கார், துக்கமாகவும் இருக்கார். ஜியோன்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஸோ இப்போ எதுவுமே இல்லை, ஜியோன்னு இவளை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இவர் ரொம்ப தாழ்ந்து போயிட்டா, உடன்படிக்கை இல்லாமல் போயிட்டா. ஆனால் இவளை ஜியோன்னு அவர் சொல்லும்பொழுது ஆண்டவருடைய தவிர்ப்பின் செயலை பாருங்கோ. இன்னுமாக அந்த ஜியோன்கிற வார்த்தை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அது அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது ஜியோன்கிற வார்த்தையாக மட்டுமே, ஏதோ ஒரு அனாதி வார்த்தையாக மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ ஜியோனை அவரால் கையாள முடியுமா? அவர் அதை சேர்த்து கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உடன்படிக்கை உடைந்து விட்டது. ஜியோன்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் இவர் ஏன் ஜியோன் கேலி பண்ணுறார்? ஏன் ஜியோன் அவர் அழுகிறார்? ஏன் ஜியோன் அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் யாக்கோபு இருக்கிறான், ராகேல் இருக்கிறா, அவனுடைய கற்பின் விஷயம் இருக்கிறது. இப்போ இவங்க மாமனார் வீட்டிலேருந்து வராங்க, நாபான் வீட்டிலேருந்து வராங்க. வரும்போது இவர் சொல்லுகிறார், மனைவிகளை சொல்லுகிறார்கள், இதுமாரி அவர் நமக்கு வழிக்கு கூட பணம் கொடுக்கல, இப்போ பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர் கொடுக்கல, நம்ம வழிக்கு பணம் இல்லாமல் தான் வந்துட்டுருக்கோம், வெறும் நம்மளுடைய சொத்துக்களை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம், ஆடு மாடுகளை தான் எடுத்துகிட்டு வரோம், ஒட்டகங்களை தான் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் நம்ம கூட இருக்கிற ஜனங்களையும் கூட்டிகிட்டு வரோம். ஒரு 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 சமாதானத்தில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம், நம்ம கொள்ளையடித்து வரவில்லை அப்படின்னு யாக்கோபின் மனைவிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் ராகேல் ஒரு விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்தா, அப்பா வீட்டு விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்தா. அவன் ஒரு புறஜாதியாக இருந்தான், விக்கிரக வழிபாட்டிலே இருந்தான். ராகேல் அப்படி ஒரு விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்தான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் தீர்ப்பு எடுக்கிறான். அந்த ஒரு வார்த்தையின் செயலில் ஆண்டவர் இப்போ பயன்படுத்துகிறார், ஜியோன் குமாரத்தின்னு இவளை பேசுகிறார். ஸோ இப்போ யாக்கோபின் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். யாக்கோபின் அந்த 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 வார்த்தை இன்னும் விழுந்து விடவில்லை. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள் அப்படின்னு ஆண்டவர் அழுகிறார். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம முதல்ல போட்ட டிஷாபாவு அந்த பகுதியில் நான் ராகேலின் அழுகைன்னு பேசியிருந்தேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அப்போ அவள் என்ன பண்ணா, அதில் இன்னும் ரொம்ப உணர்ச்சியாக பேசியிருக்கேன். சரி கேளுங்க. இப்போ ராகேல் ஒட்டக சாயனத்தில் அந்த விக்கிரகத்தை மறைத்து உட்கார்ந்துருக்கிறாள். ஸோ இப்போ நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவளை எழுப்புறாங்க. அவளை எழுப்பலாமா? அவள் சூதக ஸ்திரீ, நான் இதுவாக இருக்கேன், நான் என்னோடய நேரத்தில் இருக்கேன், என்னை எழுப்பாதேன்னு அவள் தந்தையை சொல்லுகிறாள். அவன் அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணல, அவள் மகளாக தான் பார்த்தான், அவளை தொந்தரவு பண்ணாமல் போயிட்டான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ என் தந்தை விட்டு போட்டான்னு இவ பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 2 மகள்களும். இப்போ ஊர் உலகத்தில் என்ன நடக்குது? பொம்மநாட்டிக்கிட்ட காசு இல்லைன்னா அப்போ புருஷன் மதிப்பானா? மதிக்க மாட்டான். ஏதாவது நகையாவது வச்சுருக்கணும், அப்போ தான் புருஷன் மதிப்பான். அதுவும் வெளியில் கூட்டிகிட்டு போகிற, வனாந்தரத்துக்கு போகிற, தனியாக போகிற குடும்பத்தில் காசு இல்லைன்னா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு நமக்கு தெரியுமா தெரியாது? ஆமாம், இவன் நிறைய செல்வம் வச்சுருக்கா, இவன் ஒன்றும் ஒத்தையாக போகல, பிள்ளைகளோடு போகிறான், ஒரு சமூகத்தோடு போகிறான், எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கணும், ஒரு ஆடையோ மாடையோ நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்றீங்கன்னா வேற விலை, அவர்கள் வாங்க வந்தாங்கன்னா அது வேற விலை. இப்போ எப்பயுமே அப்படித்தானே.
இப்போ மீட் ஷாப்பில் நாம் போய் தான் வாங்குகிறோம், அவங்க நமக்கு விற்கிறதில்ல. அதுதான் பண்ணுங்க, கடையை அவருக்கு திறந்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம போகும்போது தான் வெட்டப்படும் வாங்கப்படும். அந்த அளவுக்கு நம்ம டிமாண்ட் இருக்குது. நாம் ஒரு ஒரு கன்சியூமராக இருக்கும்போது தான் அவங்க செயலை செய்வாங்க, அவங்க விற்பாங்க, அவங்க வெட்டுவாங்க, அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ பணங்கிறது அப்படி கிடையாது. பணங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்தால் செலவு பண்ணலாம். ஆனால் இப்போ இப்போ வந்து இந்த ஆட்டையோ மாட்டையோ பணமாக்கணும்னா ஒரு ஒரு என்ன வரும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்கெயின் வரும். ஒரு இது அதை வச்சு தான் நம்மள்கிட்ட கேட்பாங்க, தள்ளுபடி கேட்பாங்க, இது கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க. இப்போ ஒரு 5000 ஆட்டை நீ 4500 கொடுன்னு கேட்பான். ஆமாம், அவனுக்கு அது வேல்யூ தெரியாதுங்க. விற்கிறவங்களுக்கு தான் வேல்யூ தெரியும். இது 5000 அவன் விற்கிறவன் முடிவு பண்ணி வச்சுருக்கான்னா அதுதான் விலை. இப்போ உனக்கு வேணும்னா வாங்கு, இல்லைன்னா போ, அதுதான் செயல். ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இந்த குடும்பம் இல்லை. இந்த குடும்பத்துக்கு இப்போ மற்ற தேவைகளுக்கெல்லாம் நம்ம வாங்கணும். உப்பு வாங்கணும், மிளகா வாங்கணும்னா வெளியில் போய் செலவு பண்ணணுமானோ, காசு வேணுமானோ. இப்போ வந்து உங்களுக்கு பையர் வேணும். ஆமாம், ஆனால் கொள்ளையடிக்க ஏசாதான் வந்து கொண்டு இருக்கிறான். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கோ, ஆண்டவர் அவர்களை நல்ல விதமாக நடத்தி காப்பாற்றி கொண்டு வருகிறார். இப்போ வந்து நாபான் வரான். இந்த மாதிரி வரும்போது யாக்கோபு சொல்லுகிறார், இங்கே யார்கிட்ட இருந்தாலும் சரி அவர்கள் சாவார்கள். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவன் சமூகத்தை முதலேயே அவன் தயார் செய்திருக்கிறான். இது விக்கிரகங்கள் கொண்ட சமூகம் இல்லை, இது 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 வேறு பிரிக்கப்பட்ட சமூகம், இது வந்து கானானுக்கு போகிற சமூகம், இது வந்து பயணிக்கிற சமூகம். நம்ம வெளிநாட்டில் தான் இருந்தோம், இப்போ நம்ம போகிற இடம் வேறு. ஆனாலும் இப்போ வித்தியாசம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த பயணத்தில் என் குடும்பம் வித்தியாசமாக இருக்குங்கிறதுல இவன் நம்பிக்கை வச்சுருந்தான். அப்படி தான் அவன் மனைவி பிள்ளைகளை அவன் வச்சுருந்தான். அப்போ ராகேல் எதை ஒழிச்சு வச்சுருந்தா, எதுக்காக ஒழிச்சு வச்சுருந்தா, அது அவளுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த தவிப்பின் செயல், பெண்ணின் செயல் பெண்ணுக்கு தான் தெரியும். அவள் எதுக்காக அதை செய்தாள் அப்படிங்கிறது அவளுக்கு தான் தெரியும். அவள் ஒரு மரியாதையின் செயல் யாக்கோபு இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான். ஆமாம், அதைத்தான் தேவனும் எதிர்பார்க்குறார். ஒரு தூதரை அனுப்பி அவன் கூட போராடுகிறார். நீ ஏசாவை பார்க்க வேண்டாம், ஒன்றும் அவசியம் இல்லை, நான் உனக்கு கூடாரம் போடுறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அவர் கேட்குறார். இல்லை, நான் பரிசளிப்பேன். ஏன்னா ஒரு சேஷ்டபுத்திரனின் செயல் பரிசளிப்பது, ஒரு சேஷ்டபுத்திரனின் செயல் தாய் தந்தையின் செயலில் நம்ம சேர்வது அப்படின்னு பார்க்குறோம். இது நாள் வரைக்கும் ஏசாதான் தாய் தகப்பனோடு இருந்தான். ஸோ அப்போ அந்த செயலுக்கு நான் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த செயலுக்காக இவன் பரிசளிக்கிறான் பாருங்கோ. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சமூகம் எப்படி இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், நம்ம பெரியப்பா வீட்டுக்கு போகிறோம்னா பெரியப்பாவை நமஸ்காரம் பண்ணணும். முதல்ல காலில் விழணும், நமஸ்காரம் பண்ணிக்கணும். அப்புறம் அண்ணா இருந்தாலும் அண்ணாவை பார்த்து அண்ணான்னு கூப்பிடணும், வதனை இருக்கிறாங்களா வதனன்னு, அதாவது அண்ணின்னு கூப்பிடணும். ஸோ அப்படி தான் நம்ம போகணும். இப்போ அவங்க வந்தால் கூட ஒரு தட்டு நிறைய பழங்கள், ஸ்வீட்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் சித்தப்பான்னு. ஸோ இப்போ வருவது கொள்ளையிட, ஆனால் வர்ற ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. போகும்போது அப்படித்தான் போகணும். ஆனால் அதுக்கப்புறம் பேச்சு வரப்போகுது, அதுக்கப்புறம் சண்டை வரப்போகுது, அது வேறு விஷயம். ஆனால் இப்படி தான் அணுகணும், இப்படி தான் போகணுங்கிற ஒரு முறை இருக்குது. அதற்காகவே எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த சிலையை. அவன் அந்த சிலை மேலே அவ்வளோ பற்றுதல் வச்சுருந்தான், அவன் திரும்பி வந்தான். ஸோ இப்படித்தான் இருக்கிறாள் இந்த ஜியோன் மகள். இவன் என்ன பண்ணுறா, இந்த விக்கிரகத்தை தொலைச்சிட்டு தேடின்னு இருக்கா அப்படிங்கிற தவிப்பில் இருக்கிறா, நாபான் மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமாம், இப்போ யாக்கோபுக்கு வந்த கோபம் மாரி எனக்கு கோபம் வருது. ஆமாம், நீ தேடி பாரு, இல்லைனா நீ சாவாய். ஸோ அப்போ யார் சாவா, யார் அதை தேடுகிறார்களோ அவர்கள் சாவார்கள். அவள் ஜியோனாகவே இருந்தாலும். ஆமாம், ஜியோனா என்ன அர்த்தம், வாதை நின்ற இடம்னு அர்த்தம். அப்படி அது வாதை நின்ற இடமா இல்லை, நான் கேட்குறேன். அது வந்து ஒரு களம், எர்பனாவின் களம். களங்கிறது சண்டை போடுற இடம். வாதை நின்ற இடமா, சண்டை போடுற இடம். உண்மையிலே அது வந்து நெற்களம். அங்கே வந்து போரடிப்பார்கள். அது கொஞ்சம் ஹை பிளேஸு, நீங்கள் பார்க்கலாம். மோரியா மலைங்கிறது கொஞ்சம் ஹை பிளேஸு. இவர்கள் வண்டியெல்லாம் வச்சு மேலே கொண்டு போய், ஏன்னா காற்று வருதோன்னு அந்த இடத்துல வச்சு போராடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹை பிளேஸில் வச்சுருந்தாங்க. அங்கே தான் தேவாலயம் எழுப்பப்பட்டது.
ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அங்கே களம்ங்கிறது சண்டையின் செயலாக இருக்கிறது. அதனால் வந்து இப்போ ஆலயம்னு சொல்லியும் கூட களமாகவே இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், தப்ப விடாமல் யாக்கோபின் வாசல்களை எல்லாம் விழுங்கினார். யூதா குமாரத்தின் அரண்களையெல்லாம் தமது சின்னத்திலே இடித்து தரையோடு தரையாக்கி போட்டார். அந்த அளவுக்கு யூதா குமாரத்தின்னா இவர் என்ன சொல்கிறார், வனாந்திரத்தை சொல்லுகிறார். யூதா தான் பெரிய கோத்திரமாக இருந்தது வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் எல்லாரும் எண்ணிக்கையும் குறைஞ்சி போனப்போ யூதா கோத்திரம் மட்டும் நிறைய எண்ணிக்கையாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட் ரேஸில் இருந்தாங்க. ஆனால் நான் கூடாரத்துக்குள்ளே வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாட்டி நான் நண்பராக வரமாட்டேன், பகையாளியாக வருவேன், உன் கூடாரத்துக்குள்ளே வருவேன்னு சொல்லுகிறார்கள். அவர் தன்னுடைய கையை மடக்கி கொண்டார். ஸோ அப்படி பார்க்குறோம். ஸோ அதாவது கை நழுவி விட்டது சொல்கிறாங்க இல்லையா, கை கழுவிட்டார் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கை நழுவி விட்டது, நம்மளுடைய சமாதானத்துக்கான வாய்ப்பு நழுவி விட்டது. ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கினே இருக்கும், தீந்துடும் சொல்லும் போது சமாதானம் இல்லாமல் போயிடும். ஸோ அது ஏன் அப்படி நடந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்தின் செயலில் பேச்சுவார்த்தை நடக்கலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஏதோ ஒரு தவணை பெறுவதன் நேரமாகவே பேச்சுவார்த்தை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தவணை நமக்கு கிடச்சதா விரோதி கிடச்சதான்னு தெரியல, பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. ஆமாம், அதாவது பகைவன் போல் ஆனா வலது கரத்தையே நீட்டிட்டாராம், இன்பமானவைகளாம் அழித்து போட்டாராம், அக்னி போல சொரிய பண்ணினார். ஆமாம், அவர் வந்து ரொம்ப கோபமாக இருக்கார். அவரோட கோபம் அக்னிக்கு அடையாளமாக இருக்கிறது. சரி, தோட்டத்தின் வேலியை போல் இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாக பிடுங்கி போட்டார். ஸோ இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு சில பேரியர்ஸ் இருக்கும். இப்போ பார்க்கலாம், இப்போ நீங்கள் ஒரு சில இடங்களில் வந்து இந்த தோட்டம்லாம் இருந்துன்னா ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பேரியர். இப்போ காட்டு மிருகங்கள்லாம் அந்த ஆற்றை கடந்து அந்த தோட்டத்துக்கு வராது. தென்னந்தோப்போ வாழைத்தோப்போ ஆற்றை கடந்து அந்த 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 காட்டு விலங்கு அங்கே வராது. ஸோ அப்போ அது ஒரு பேரியர். ஸோ அப்போ அந்த பேரியர்லாம் அவர் உடச்சி போட்டுட்டார். ஆமாம், இப்போ ஆற்றுல தண்ணி வரலன்னா நீங்கள் விலங்குகள் வந்துடும், பாம்பெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ ஒரு 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 பரம தோட்டமாக இருந்தது. எப்படிப்பட்டது ஒரு பரம தோட்டம், ஆண்டவரின் தேவாலயமும் அதன் பலிபீடமாக இருந்தது. ஸோ அப்போ தோட்டத்தின் வேலியை எடுத்து போட்டார்னு சொன்னால், அப்போ தோட்டத்தின் வேலினா என்ன அர்த்தம்? ஆமாம், விலங்குகள் வர முடியாத அளவுக்கு தண்ணீரோ அக்னியோ இருக்கிற இடம், நெருப்போ இருக்கிற இடம், அந்த மாதிரியான ஒரு பலிபீடங்கிற ஒரு நெருப்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெருப்பு இல்லை, பலிபீடத்தில் நெருப்பு இல்லை, புகை இல்லைன்னு சொல்லும்போது ஸோ இப்போ என்ன ஆகும், வெளியில் இருக்கிற காட்டு விலங்குகள்லாம் வரும், உங்களுக்கு பயம் இருக்கும். ஆமாம், அது ஒரு நெருப்பின் பாதுகாப்பு உங்களுக்கு இருக்காது. ஆண்டவர் அக்னி போல் ஆனாராம். ஆனால் உங்களுக்கு உங்கள் வீட்டை அடுப்பு எரியலைன்னா அது என்ன அக்னி சொல்லுங்க? ஒரு அக்னி, ஆனால் அது வந்து உங்களுக்கும் பயன்படாது, வீட்டில் இருக்கிற சமையலுக்கும் பயன்படாது, விரோதி தடுக்கும் செயலையும் இருக்காது அப்படின்னு சொன்னால் அது என்ன அக்னி? ஆனால் அந்த மாதிரியான அக்னியாக கூட ஆண்டவர் தம்முடைய கோபத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? ஜியோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவர் யார்? எப்படியெல்லாம் இவர் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்க. அந்த அந்த பழைய பதங்களை பயன்படுத்துகிறார். எருசலேம்னு சொல்கிறாரு, சாட்சியாக அப்படின்னு சொல்கிறார், சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஆமாம்,
சியோன் குமாரத்தியேன்னு சொல்கிறார்கள், கன்னிகையேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை வைத்திருந்தோம். உன்னை எப்படி தேற்றுவேன், உன்னை எப்படி சமுத்திரத்தை போல பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு பெரிய அளவில் இவ வந்து என்ன சொல்கிறது, மீட்க முடியாதபடிக்கு இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இஃப் யூ ஹாவ் ஸ்மால் ப்ராப்ளம், ஏதோ ஒரு கண்டாமினேஷன் ஒரு சிறிய அளவில் நடந்ததுன்னா நம்ம சரி பண்ணலாம். புரியுதா? இப்போ நமக்கு வந்து ஜப்பானில் ஒரு அணு உலை வெடிச்சிது. அந்த நேரத்தில் யாருமே கடல்லேருந்து உணவு சாப்பிடாதீங்கோ, எல்லாம் கெட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏரியாவில் அதை வந்து தண்ணீரே வந்து கெட்டு போய்விட்டது. அப்புறமா அந்த பகுதியை அவர்கள் சுத்தம் செய்தார்கள். ஆனால் கடலை உங்களால் சுத்தம் பண்ண முடியுமா? கடல் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமுத்திரம் அளவுக்கு இவ வந்து பொல்யூட் ஆகிட்டா, அதாவது இவ அழுக்காயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு இவளை வந்து எப்படி குணமாக்குறது முடியாதுன்னு தானாக நடந்தால் தான் உண்டு. ஆமாம். ஸோ இப்போ வந்து குமாரத்தியாகிய கன்னிகையே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ அவ கிண்டலோட ஆழம் உங்களுக்கு புரியுதா? வெர்ஜின் டாட்டர் ஆஃப் ஜயான் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி தானே வருது. What can I say for you? With what can I compare you, O daughter of Jerusalem, O virgin daughter of Zion? அதான் சொல்கிறாரு, தட் ஐ மே கம்ஃபர்ட் யூ அப்படி கேட்குறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி ஆறுதல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுறாரு. இப்போ ஆறுதல் செய்கிறதுன்னு செயல் எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு இவ தவிப்பில் இருக்கிறாள். இப்போ இந்த நல்ல வார்த்தைகள்லாம் தவிப்பில் இருக்கிற ஒரு ஒரு கன்னிகைக்கு தான் ஒப்பிடப்படுகிறது. ஏன்னா அவளுக்கு தான் சமாதானம் தேவை, கம்ஃபர்ட் தேவை. இப்போ நல்ல வார்த்தை நல்லவங்களுக்கு தான் உரியது. ஸோ இவளை கிண்டல் பண்ணுறதுன்னு செயலில் ஏதோ ஒரு நன்மையின் செயல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நன்மையானவரை தான் நம்ம வந்து ஓமை பண்ண முடியுமோ தவிர கெட்டவங்களை நம்ம பேச முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோமே, அவர்களோட எதிரிகள் என்ன பண்ணாங்களாம், எனிமீஸ் ஓப்பன் தேர் மவுத்ஸ் வைட் அகெயின்ஸ்ட் யூ. ஆமாம், திஸ் இஸ் த டே வி ஹாவ் வெயிட்டட் ஃபார், வி ஹாவ் லிவ் டு சீ இட். நான் இதுக்காகவே வாழ்ந்தேன்டா, இதை பார்க்குறதுக்காகவே நான் வாழ்ந்தேன்டா, நம்ம பார்ப்பேன்டா அப்படி சொல்கிறாங்களோனோ, சில பேர் சொல்கிறாங்களோனோ, நான் பார்ப்பேன், நான் பார்க்காம சாக்க மாட்டேன், நான் இதை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோனோ, நீ அழுது நான் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்கிறாங்களோனோ, அது மாதிரி ஆண்டவர் கேள்வி செய்கிறார். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, நீங்கள் எதை பார்த்து நீங்கள் ஆனந்திக்க முடியும், எதை பார்த்து நீங்கள் உங்களை தேற்றிக்கொள்ள முடியும்? விரோதி யார்? ஆமாம், நீ பார்க்குற விரோதி யார்? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அதுதான் விரோதி. இது எது பண்ணுது? பலிபீடத்தின் ஆன்மாக்கள் முக்தி பெறாதபடிக்கு பலிபீடம் இழந்து போகத்தக்கதாக இருக்க வேண்டும்னு இதுங்க நினைக்குது. ஏன்னா இது வேற இடத்த பிடிச்சிக்கிட்டுது. ஆமாம், இப்போ என்ன பண்ணும், நீங்கள் ஒரு பலிபீடமாக இருந்தால், நீங்கள் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் செயலில் இருந்தால், தூய்மையின் செயலில் இருந்தால், உங்களை தேற்றும்படியாக உங்களுடைய நாயகன் உங்களோட கூட இருந்தால் ஆன்மாக்களின் செயல் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆமாம், ஆனால் இந்த பொல்லாத ஆவிகள் உங்களுடைய தவிப்பான நேரத்தை பயன்படுத்தி, ஆமாம், நீங்கள் இன்றைக்கி சந்தியா பண்ணல, ஆமாம் ஆமாம் அவர் பேர் என்ன, காஷ்யப ரிஷி, அவர் பத்னி திதி, இவங்க என்ன பண்ணுறாங்கோ, அந்த சுவாமி சந்தியா பண்ணுற நேரத்துக்கு இது வருது. இந்த அம்மா வந்து கொஞ்சம் துடுக்கு தான் வருது. இந்த மாதிரி வா, நாம் கொஞ்சம் இது பெட்ரூம் போகலாம் அப்படின்னு இந்த அம்மா கூப்பிடுது. இல்லைம்மா, இது சந்தியா காலம், இது வந்து நான் கொஞ்சம் ஆவியில் நிரம்பி அக்னி ஆகி கொஞ்சம் எழும்பி இருக்கிற நேரம். ஸோ இப்போ நான் உன்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த வான மண்டலங்களின் ஆவிகளுக்கு இதுவாக போயிடும், இடம் கொடுத்தா மாதிரி போயிடும். ஓரளவுக்கு நானும் இதில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு இந்த ரிஷி கேட்குறாரு.
இல்லை 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 அதெல்லாம் முடியாது நீ வா அப்படின்னு இந்த அம்மா செடியூஸ் பண்ணி கூட்டின்னு போயிடுது. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு உயர்வான நிலையில் இருக்கும்பொழுது இது இது வந்து சாத்தியமில்லை. ஆமாம். ஆனால் அவர் வந்து தாழ்ந்து போய்விட்டார். அதனால் வந்து அசுரர்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்து திதி தேவி மூலமாக வந்தது அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு ஒரு பலிபீடம் இருக்கிறது, அது எரிந்து கொண்டு இருக்கிறது. அது அது பயன்படுத்த முடியாதபடிக்கு, அதை மறந்து போகும்படிக்கு இப்போ என்ன சொன்னார் இவர்? பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், பலிபீடத்தை ஒழித்து விட்டார். ஸோ ஒழித்து விட்டார், அழித்து விட்டார், ஒழித்து விட்டார். ஸோ இப்போ ஆண்டவர் அதாவது ஒழித்து விட்டார்னா பலிபீடம்னு ஒன்று இருக்குது, ஆனால் நெருப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ அதுதான் செயல். அந்த சுவாமி சந்தியாவுக்கு போயிருந்தால் பலிபீடம் நெருப்போடு இருந்திருக்கும். இப்போ நெருப்பை திதி தேவி அணைச்சிட்டு போயிட்டா. ஸோ அப்படி தான் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, சம்திங். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், க்ரீக் ஸ்டோரி, வேறு என்ன இந்து ஸ்டோரி, இப்படிலாம் இது கம்பேர் பண்ணுறோம். இவர்களெல்லாம் தேவர்கள், இவர்களெல்லாம் அசுரர்கள், இது வந்து இந்த கடவுள் அந்த கடவுள். இப்போ நம்ம ஆராய்ச்சி எதை பற்றின இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது, எப்படியாவது எகிப்தை இது பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். ஆமாம், துஷ்யந்த் சுவாமி, அதாவது அவர் வந்து உபன்யாசக்காரர், அவர் வந்து எப்பயுமே ஆராய்ச்சியில் இருக்கும். அவர் வந்து ஈஜிப்டில் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிச்சு, இதை பார்த்தேலா இதுதான் வந்து அப்புறம் சமுத்திர பந்தனமா, அதாவது இந்த சமுத்திரத்தை கடையிற செயல் நடக்கிறது. அதுதான் இங்கே வந்து ஈஜிப்சியன் அதாவது அந்த இதில் வந்து அந்த பிரமிடில் வந்து அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவர்கள்லாம் விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் அதை இது பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ அது வந்து ஈஜிப்ட் வந்து பழமையின் செயலில் வந்து பழமையான நாகரிகமாக இருந்தும் கூட அது வந்து போட்டி போட முடியுமா வனாந்தரத்துக்குள்ளே? நம்ம அதை பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னு கேட்குறான்னா, அவர் வந்து நாமெல்லாம் வந்து கூடாரத்தின் பலிபீடமாகத்தான் இருந்தோம், நம்ம உள்ளே தான் இருந்தோம். இப்போ வந்து வனாந்தரத்தில் நம்ம வெளியில் வந்துட்டோம். நீ வெளியில் வந்துட்டோம். நீ மறுபடியும் உள்ளே போகிறதுக்கான வழியை பார்க்கணும், ஆண்டவரின் கருணையை பார்க்கணும், ஆண்டவரின் சிலுவை வேலியை பார்க்கணும். ஆமாம், ஆண்டவர் சிலுவை வேலியால் உங்களை மூட முடியும், உங்களை பாதுகாக்க முடியும், ரத்தத்தால் அவர் காவல் செய்ய முடியும். அதெல்லாம் நம்ம பார்த்து ஆண்டவர் ஒருவர் இப்போ வந்து சீயோன் குமாரத்தி, எருசலேம் கன்னிகை, இப்படியாக அவர் வாக்கு பண்ணப்பட்டவராக இருக்கிறார். ஆமாம், அது ஒரு இது பண்ண டாட்டர் ஆஃப் ஜூடா, யூதாவின் குமாரத்தி, இப்படியெல்லாம் இருக்குது அவருடைய வார்த்தைகள்லாம். ஆனால் நீங்கள் பாருங்க, யூதா முதல்ல விழுந்து போகிறான். ஏன்னா அவன் வந்து பேட்டில் ஃபீல்டில் முன்னாடி நிற்கிறான், கோத்திரத்தில் நிறையா இருக்கலாம், அவன் முன்னாடி அட்டாக் பண்ணப்படுறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனநிலை எகிப்தில் இருக்கிறது, இப்போ மனநிலை தாழ்ந்து போயிடுத்து. ஒரு சிறிய ஆராய்ச்சியில் இருக்குது, பயன்படுத்தும்படியாக இவள் மனநிலை இல்லை, உணர்ச்சி செயல் இவளை பாதித்து விட்டது, திதி தேவி மாரி. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன தான் செயல்? ஆமாம், ஒரு 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 குடும்பம்னு சொன்னால் அதில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், தாய் தந்தைக்கு செயல் இருக்கணும், ஒரு வேலி இருக்கணும். வேலின்னு சொல்கிறது உங்கள் தாய் தகப்பன், உங்களுடைய உறவு முறை, அண்ணன் தங்கச்சி, அப்படின்னு நம்ம சொல்லி தான் வளர்க்கணும். நீ அண்ணன்ப்பா, நீ தங்கச்சிப்பா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை, உனக்கு ஒரு பொண்ணு, அப்படி தான் நம்ம சொல்லி வளர்க்கணும். அதுதான் வேலி. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இது அர்த்தம் புரியும். ஸோ ஒரு கலாச்சாரத்தின் செயலை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கணும். சரி, நீங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சலாவுதீனா? ஆமாம், ஒருத்தர் இருக்கிறார். அவர் அல் ஜசீரா டாக்குமெண்ட்ரிஸ்ன்னு ஒருத்தர் வந்தது. அதில் வந்து சலாவுதீன்னு ஒருத்தர் வரார். அவர் வந்து இந்த சிலுவை போர்கள், எகிப்து, ஷியா சுன்னி அப்படிங்கிற இந்த பிரிவுகள் அப்போல்லாம் வந்து இவர் ஒரு அரசராக வருகிறார். இவர் இங்கேருந்து வரார், ஈராக்லேருந்து வராருன்னு நினைக்கிறேன். வரார் சலாவுதீங்கிற ஒரு அரசர், ஒரு பெரிய பேரரசு கிலாஃபாவில் ஒரு 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 ராஜ்யம் வருகிறது. அதில் வரார். அவர் வந்து பரிசுத்த ஸ்தலமாக எருசலேமை அவர் கைப்பற்று அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர் விடுதலை செய்கிறார். அது அவர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். யார் கூட? சிலுவை போராளிகள்கிட்ட. ஆமாம், இங்கே இருக்கிற நேட்டிவ்ஸும் இருக்காங்க. சில பேர் சிலுவை யுத்தம் சொல்லிட்டு அங்கேருந்து யூரோப்லேருந்து வந்துன்னுக்குறாங்கோ. யூரோப்லேருந்து போப்பு அனுப்பி அவங்க வராங்கோ. போப்பு இது எனக்கு சொந்தம்னு சொல்கிறாரு எருசலேம் தேவாலயத்தை. இவங்க வந்து எருசலேம்காரங்க வந்து இது எங்களோட தேவாலயம்னு சொல்கிறாங்க. கடைசியில் இவர் சலாவுதீன் வந்து இது என்னோட இதுன்னு சொல்லிட்டார். ஸோ அவர் வந்து அந்த தேவாலயத்தை பகுதியை மாற்றலை. அல்லகுசாங்கிறது தேவாலயமாக இருந்தது, அந்த பகுதியை அவர் மாற்றலை. இந்த டோம் ஆஃப் ராக்குங்கிறது பழைய சாலமன் தேவாலயம் இருந்த இடம். இப்போ ஏதோ ஒன்று அவங்க கட்டி அதை ஒரு மசூதியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த சலாவுதீன் கிறிஸ்தவர்கள் வழிபாட்டை கூட இது பண்ணலையாம். அந்தளவுக்கு சகிப்போடு இருந்தாராம். ஸோ ஏதோ ஒரு இது சொல்லிகிட்டு இருக்காங்க, கதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே ஷியா சுன்னிங்கிற 2 பிரிவு இருக்குதுன்னா இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். இவன் இங்கே இருந்தான், அவன் அங்கே இருந்தான், இப்போ இங்கேருந்து இங்கே வந்தான், எகிப்துலேருந்து இங்கே வந்தான், இங்கேருந்து இங்கே வந்தான், அங்கேருந்து சிலுவை யுத்தம் வந்தது. ஸோ இப்போ அஞ்ஞானத்தின் செயல் தான் நம்மளை ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறோம். நாம் யோசிக்க வேண்டியது, நாம் வேலி அடைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். நம்ம வந்து உறவின் செயலில் இருந்தோம். ஆமாம், ஒரு மரியாதையின் செயலில் இருந்தோம். இப்போ அதெல்லாம் போயிடுத்து. ஏன் போயிடுத்து? ஏன்னா நமக்கு சூதாட கற்றுக்கிட்டோம். ஆமாம், ஏன் என்ன அப்படி? ஒரு மனம் இன்னொரு மனதை ஆள நினைக்கிறது. ஆமாம், சரி, அது டெக்னாலஜி இது அதுன்னு சொல்லி ஏதோ டம்ப் ஆஃப் வேஸ்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், ஏன் அந்த அளவுக்கு மக்கள் உணர்விலே தாழ்ந்து போயிருக்கிறார்கள்? இல்லை, அந்த அளவுக்கு அவர்களை தாழ்த்தும்படியான செயலுக்கு அவங்களுக்கு தீனி போடப்படுகிறது. இப்போ நீங்கள் விரோதிக்கு எப்போ மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ நீங்கள் தாழ்ந்து போயிடுவீங்க. ஆமாம், நீங்கள் விரோதியை மதிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் அடையாளத்தில் இருக்கணும். என்னதான் அவன் உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், நீங்கள் அவனுடைய அதிகாரியாக இருந்தாலும், அவனுக்கு இருக்கிற வேலை செய்கிறவனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் என்ன இருந்துட்டு போட்டுமே, நீங்கள் பயன்படுத்துக்கோ, நீங்கள் கேளுங்கோ. ஆண்டவரே பாதுகாப்பு தாங்கோன்னு நீங்கள் கேளுங்கோ. அவன் வரானா என்னன்னு அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ அவன் விரோதி தான், அவன் நல்ல வேலை தான், எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்களோட தவிப்பு, உங்களோட எரேமியா இருக்கார், தீர்க்கதரிசி இருக்கார், அவர் கேட்க வேண்டித்தானே, அவர் காவலை கேட்க வேண்டித்தானே. இப்போ சூழல் அதானே. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எரேமியா கிட்ட வந்துருங்க. எரேமியா ஒரு மனிதன் தானே, அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறானே, பாபிலோன் வரப்போகிறது, உன்னை எடுத்துன்னு போகுது அப்படின்னு சொல்கிறானே. ஏன் எரேமியா ஜெபம் பண்ண வேண்டித்தானே, எரேமியா கேட்க வேண்டித்தானே, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு எரேமியா கேட்க வேண்டித்தானே, ஆண்டவரே எங்கள் நகரத்துக்கு இது கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஏன் அழிப்பேன்னு சொல்லிட்டேன், வருவேன்னு சொல்லிட்டேன், தாசன்னு சொல்லிட்டேன் அவனை நேபுகாத்நேச்சார். ஸோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்காய். நானும் கவிதையாக சொல்லிகிட்ருக்கேன், கதையாக சொல்லிகிட்ருக்கேன், புலம்பலாக பாடின்னு இருக்கேன். ஸோ இப்போ நான் உன்னை பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே, உன் பலிபீடத்தை இது வரைக்கும் அவன் ஆசாரியன். ஆமாம், உன்னை பயன்படுத்துகிறேன், உன்னை கேட்கிறேன், எனக்காக நீ வந்து விட்டு கொடும், எனக்காக தேசத்தை எனக்கு வந்து ஸ்பேர் பண்ணி கொடும், எனக்கு மீதியாக கொடும் அப்படின்னு அவன் கேட்க வேண்டித்தானே. ஏன் எரேமியா கேட்க முடியல? ஏன்னா எரேமியா அரசன் இல்லை. அரசன் கேட்க வேண்டியதை எரேமியா கேட்க முடியுமா? ஸோ இப்போ எரேமியா என்ன கேட்க முடியும்? அப்பா பாவத்தை போரு, குற்றத்தை போரு, எங்களை தகுதிப்படுத்து, ஆலயத்துக்கு தகுதிப்படுத்து, அப்படி தான் கேட்க முடியும். தேசத்தை காப்பாற்றுன்னு ராஜா தான் கேட்கணும். இது வந்து ஒரு சம்பிரதாயம். ஆமாம், இது ஒரு புரோட்டோக்கால். இப்போ அதிபதியின் செயலில் சமூக தப்பங்களை சாப்பிட்றவங்க தான் கேட்கணும். ஆமாம், இருக்கலாம், ஆனால் என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அவசரத்துக்கு யாராவது ஒருத்தர் கேட்கலாமோனோ, ஒருத்தர் அங்கே நாளை எண்ணிக்கிட்டு 70 வருஷம் போயிடுச்சா, நம்ம திரும்பி வரலாமா? ஒரு பானபாத்திரக்காரே நகரத்தை கட்டுறான், எப்படி இருக்கும் இந்த செயல்? நீங்கள் பாருங்க, ராஜாவுக்கு நல்லா அழகாக வைனை ஊற்றி கொடுக்குறான். ஆமாம், ராஜா அதில் மயங்கி போய் ஒன்றுமே இல்லை, அழிஞ்சு போன செய்தி, ஏதோ ஒரு பேர் என்னமோ சேரியை எடுத்து கட்டுறேன்னு சொல்கிறான், கட்டிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் செய்தி இருக்கிறது. நீங்கள் பாருங்கோ,
நெகேமியா அப்படி ஒரு செயலை செய்தாலும் கூட அவன் வந்து திருப்பி மதில்களை கட்டினாலும் கூட அதில் ஒரு பெருமை இல்லை பாருங்க. ஆமாம், இங்கேருந்தோ ஒரு பானபாத்திரக்காரன் வந்து நகரத்தை கட்டுறான்னா அப்போ அது ஒரு தாழ்ந்த நகரம். ஆமாம், அவன் அங்கே எதுக்காக கட்டுறான்? அவன் வாங்கியாடுக்காக அவன் கட்டுறான். அப்படி தான் அவன் சமாதானப்படுத்த முடியும் ராஜாவை. நாங்கள் ஒரு திராட்சை தோட்டம் வைக்க போகிறேன் எருசலேம் நகரத்துக்குள்ளே, நான் வேலி அடித்து நான் திராட்சை தோட்டம் வைக்க போகிறேன், பக்கத்தில் எங்கள் தேவாலயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி சொல்லி ஒரு 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 நியாயப்படுத்தி தான் அவன் உள்ளே வந்திருக்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அந்த மாதிரியெல்லாம் நிலைமை தாழ்ந்து விட்டது. ஏன் நம்மளால் கேட்க முடியல? எரேமியா ஏன் ஒரு மனிதனாக இல்லை? ஏன் இவ்வளவு இழிவு, இவ்வளவு செயல், இவ்வளவு கிண்டல், இவ்வளவு பரியாச பாஷையெல்லாம் இவனுக்கு இருந்தும் கூட இவனால் ஏன் பயன்படுத்த முடியல தேவனை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். உடன்படிக்கையின் செயலில் இவனும் இருக்கானே, ஏன் இவனால் எழும்ப முடியவில்லை? எரேமியாங்கிற ஒரு தனி மனிதன் இப்படி தீர்க்க தரிசனமாகவும் புஸ்தகத்தை கட்டிக்கிட்டு ஆகிற ஒரு செயலாகவும் ஏன் இருக்கணும்? நான் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் தான் படிச்சிருப்பேன், சொல்கிறேன். சரி, ஏன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஏன்னா சில பேரோட வாழ்க்கை அவ்வளவுதான். சில பேரால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எரேமியா கேட்டிருக்க மாட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. எரேமியா கேட்டிருப்பார், கண்டிப்பாக கேட்டிருப்பார். ஆலயம் தன் மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும்னு எரேமியா கேட்டிருப்பார். அது தெரிந்து கொண்டது. ஆமாம், அது தெரிந்து கொண்டது. மற்றதெல்லாம் நடக்கணும்னு இருக்கும்போது அது என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க. அப்போ எரேமியா ஒரு கேட்கும் மனிதனாக, ஒரு அறிவுள்ள, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்புள்ள மனிதனாக இருக்கிறான்னு அதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்த்துக்கலாம். சரி, மேபி அடுத்த பகுதியில் இருக்காதா என்ன? ஆமாம், அடுத்த பகுதியில் படித்து பார்க்கலாம். ஸோ அது நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அதாவது நம்ம எது படித்தாலும் எது போனாலும் வந்தாலும், இப்போ நம்ம புலம்பினாலும் கஷ்டப்பட்டாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண்டிகை நாளுக்கு உரிய அழைப்பை தேவன் விரோதிக்க கொடுக்குறாருங்க. ஆமாம், as you summoned to a feast day, so you summoned against me terrors on other every side. ஆமாம், திகில வந்து பண்டிகை மாதிரி அடுத்தவங்கக்கிட்டேருந்து கொண்டு வந்துட்டாரா, சுற்றிலும் வந்துட்டானா. ஆமாம், எருசலேமை நோக்கி தாக்குதல் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ இவ்வளோ பெரிய தாக்கத்தில் இவ்வளோ பேர் வந்துட்டானே, இது பண்ணிட்டானே அப்படின்னு எரேமியா சூழலை சொல்லி கொண்டிருக்கிறார். In the day of Lord's anger, no one escaped or survived. Those I cared for and reared, my enemies has destroyed. நான் காப்பாற்றி வைத்திருந்தவர், நான் வளர்த்தவர்கள் எல்லாரையும் அவன் எனிமி வந்து அழித்து விட்டான்னு சொல்கிறேன். ஆண்டவரே, எங்கள் தந்தையே, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவிடு கர்த்தாவே. உடைய பரிசுத்த நகரத்தை, உடைய ஆண்டவரே தேசத்தை, ஆண்டவரே இஸ்ரவேல் என்கின்ற இந்த பெயரை நீ தெரிந்து கொள்ள கர்த்தாவே. நீ பரியாசம் செய்தாலும் ஆண்டவரே ராஜா ஏசப்பா, ஆண்டவரே நீர் ஆண்டவரே இதை ஆண்டவரே நீ நகைத்தாலும் கர்த்தாவே, ஆண்டவரே ராஜா ஏசப்பா, நாங்கள் கல்லெறியப்படாதபடிக்கு ஆண்டவரே ராஜா, நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்களின் பலிபீடம் ஒழிந்து போகாதபடிக்கு கர்த்தாவே, எங்களை அனல் மூட்டும், எங்களுக்கு அக்னியை அனுப்பும் ஆண்டவரே ராஜா. இந்த இழிந்த அக்னி, ஆமாம் நான் ஒரு பகுதியை விட்டுட்டேன், அதாவது கூடாரத்தின் மீது அக்னியை போட்டேன்னு சொல்கிறார். ஆமாம், ஆனால் இவர்கள்லாம் அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். ஸோ அப்படி தான் பார்க்குறோம். ஸோ நம்மக்கிட்ட அக்னி இல்லைன்னு சொல்ல முடியாது, அக்னி வந்துன்னு தான் இருக்கிறது. ஆனால் அது கோபத்தின் அக்னி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எதுலேயுமே அர்த்தம் இல்லை. நீங்கள் புஸ்தகத்தை பயன்படுத்தணும், கேட்கணும், அதுதான் முக்கியம். ஆண்டவரே, இந்த கோபத்தின் அக்னி எங்களுக்கு ஆண்டவரே ராஜா நீங்கி போகணுமப்பா. ஆண்டவரே ராஜா, எங்கள் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ராஜா பலிபீடத்தின் அக்னியை தாரும் கர்த்தாவே. உன்னத பலிபீடத்தின் அக்னியை தந்து எங்கள் பலிபீடத்தை எரிய செய்யுங்கோ ஆண்டவரே. தேசத்தை ஆண்டவரை பாதுகாப்பு கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ராஜா, தீமைக்கு எதிராக ஒரு அக்னியை எழுப்பி ஒரு மதிலை எழுப்பும் கர்த்தாவே. எங்களை பாதுகாத்து கொடும் ஆண்டவரே. எங்களுக்கு நாட்களை கொடும், எங்களை வாழ வையும் கர்த்தாவே. ஆண்டவரே ராஜா, எங்களை இழிப்படுத்தி விடாதிரும் ஆண்டவரே ராஜா. எங்கள் சமூகத்தை, எங்களுடைய
ஆண்டவரே பண்பாட்டையும் கர்த்தாவே ஆண்டவரே ராஜா ஏசப்பா ஆண்டவரே ராஜா இந்த இந்த விரோதிகளின் கையிலே கொடுத்து விடாதும் கர்த்தாவே ஆண்டவரே ராஜா நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவிட ஆண்டவரே ராஜா ஏசப்பா நாங்கள் ஒற்றுமையில் பலப்பட தேவாலயத்தின் சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே ஆண்டவரே ராஜா இந்த அதீத ஞானத்தின் செயலில் ஆண்டவரே ராஜா இந்த தவிக்கிற இந்த தடுமாறி போன இந்த ஆண்டவரே ராஜா இந்த கொடுமையின் செயல் மறைந்து போகட்டும் கர்த்தாவே ஆண்டவரே ராஜா நீர் எங்களை ஆண்டவரே கேலியிலே ஜியோன் என்று சொல்லாமல் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே ராஜா உடைய பரமத்தின் தோட்டத்தின் சாயலாக ஆண்டவரே ஜியோன் என்று சொல்லி ஆண்டவரே ராஜா ஏசப்பா ஆண்டவரே ராஜா இது போரடிக்கிற களமாக நாங்கள் அதில் என்ன சொல்கிறது பயன்படும் தானியமாக எங்களை கொண்டு வாங்க எங்களை வேறு பிரித்து ஆண்டவரே களஞ்சியத்தை சேர்த்து கொள்ளுங்கோ ஆண்டவரே உங்களுக்கு பயன்படும்படியாக கேட்கும்படியாக எங்களை கொண்டு வாங்கோ எங்களுக்கு ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை கேட்குறோம் பிதாவே அசல் சத்சங்கம் நன்றி நண்பர்களே.